Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த்துக்கான 4th வீக் கொஷினுக்கு ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம மார்ச் மந்த் இன்னும் கொடுக்கல. ஸோ இதை தொடர்ந்து அது கண்டினியூ ஆகும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம், இந்த டாபிக்ல இருந்து நம்ம 10 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம 1 by 1 பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இரு நபர்களினுடைய வருமானமானது 4:7 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:9 எனில் இருவரினுடைய அந்த மாத சேமிப்பு பார்த்தீங்கன்னா 75 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட மாத சம்பளம் வந்து எவ்வளவா இருக்கும்? இதுதான் கொஸ்டின். யூஸ்வலா இந்த கொஸ்டினை நம்ம ப்ராப்பரா சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்குற அந்த இன்கம், அப்புறம் அவங்களோட செலவு, அவங்களோட சேவிங்ஸ், இதை வச்சுட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி அது சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி போடலாம். ஆனால் அது ஒரு லென்த்தி ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி சம் கொடுக்கும்போது கொஷின் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த சம்முக்கான ஆன்சரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைம் சேவ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கொஷின் புரியணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டாப்பிக்கோட பேசிக்ஸ் தெரியணும். இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அப்படின்னும் போது இதோட பேசிக்ஸ் என்ன, ஒரு விகிதம் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம வந்து டிவைடில் எழுதுவோம். அதே மாதிரி ஒரு டிவைடில் வகுத்தலில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம விகிதத்தில் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி அதோட பேசிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சம்மா எப்படி போடணும்னா, 2 பேரோட இந்த வருமானத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நோட் பண்ணிக்கணும். இந்த மற்ற டீட்டெயில் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் டைம் எடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி. இது மட்டுமே நமக்கு போதும், ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணலாம். அவங்களோட கொஷின் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் என்னங்கிறது தான் கொஷின். அந்த வருமானம் சம்பளம் ரெண்டும் ஒன்று தான் இல்லையா, அந்த வார்த்தை தான் வேற வேற. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 4:7 அப்படிங்கிற விகிதத்தோட மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதுதான் ஆன்சர், ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நமக்கு 2 ஆப்ஷன் அந்த 4:7ங்கிற விகிதத்தோட மேட்ச் ஆகுதுன்னா வேற வழியே கிடையாது, நம்ம சம்ம ஃபுல்லாக ப்ராப்பராக சால்வ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த விகிதத்தோட மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறத போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? 300 400. ஸோ இது அவங்களோட இன்கம். இப்போ ஒருத்தரோடது இந்த 4:7ங்கிற அந்த விகிதத்தில் ஒருத்தர் 300 ரூபாயும் ஒருத்தர் 400 ரூபாயும் வாங்குறாருன்னு வச்சுருக்கோம். இதை நம்ம விகிதத்தில் மாற்றினோம்னா 300 விகிதம் 400 அப்படின்னு வரும். இதை நம்ம என்ன பண்ணலாம், வகுத்தல் எழுதலாமா? அப்போ 300 டிவைடட் பை 400ன்னு எழுதிக்கலாம். 0 0 கேன்சல் ஆகிடும். அகைன் 3/4ன்னு வரும். இதை விகிதத்தில் எழுதும்போது 3:4ன்னு எழுதுவோம். ஸோ இது வந்து ப்ரொசீஜர், இப்படி தான் பண்ணுவோன்றது. இது உங்களுக்கு சிம்பிளாக ஆல்ரெடி தெரியும் அப்படின்னும் போது ப்ராப்ளமே இல்லை. என்ன பண்ணலாம், இங்கே கொஷின்லேயே இந்த விகிதத்தில் எழுதணும்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 3:4ன்னு வரும். அதே மாதிரி இங்கே 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இதை விகிதம் போட்டோம்னா 4:5ங்கிற விகிதம் வரும். இங்கேயும் 2 0க்கு 2 0 கேன்சல். இங்கே பார்த்தீங்கன்னா 4 3 12 7 3 21. அப்போ 4:7ங்கிற விகிதம் வருது. வரும்பொழுது நீங்கள் இதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் இங்கே விஷயம். ஏன்னா நமக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதையும் செக் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் அப்புறம் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம வந்து விகிதம் கேன்சல் பண்ணோம்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 7 2 14 1 2 2 3 2 6. அப்போ 7:13ங்கிற விகிதம் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சியை சூஸ் பண்ணிடலாம். அப்போ கொடுத்துருக்கிறத இந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்து நீங்கள் எனக்கு பேசிக்ஸ் அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னா கூட இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இதோட பேசிக்ஸ் நல்லா பார்க்கவா தெரியும்னா நீங்கள் இப்போ இந்த ஆப்ஷன்லேயே ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி ப்ராப்பராக நீங்கள் எல்லா ஆப்ஷனையும் எடுத்து இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து அந்த 4:7ங்கிற விகிதத்தோட மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ இதை சப்போஸ் அந்த 4 விகிதம் சரியா 4:7ங்கிற விகிதத்தோட 2 ஆப்ஷன் மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ அந்த சம்மை ப்ராப்பராக சால்வ் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட இன்கம் என்ன கொடுத்துருக்காங்க, 4:7. அவங்களோட செலவு பார்த்தீங்கன்னா 5:9. இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இன்கம்மை 4x 7xன்னு எடுத்துப்போம். செலவை வந்து 5y 9yன்னு எடுத்துப்போம். ஏன் XY வேரியபிள் மாற்றிருக்கோம்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. ஓகேவா? அவங்களோட சேவிங்ஸ் வந்து 75 ரூபா. இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வரலாம். முதல் நபர்னும் பொழுது இவர் தான். இது இவரோட இன்கம், இது இவரோட செலவு, 75 ரூபா சேவிங்ஸ். இதை நான் ஈக்குவேஷனாக எழுதுறேன்.
4x சம்பாதிக்கிறாரு, அதில் 5y செலவு பண்ணிடுறாரு. ஸோ அப்போ மைனஸ் ஆகிடும். மீதி அவர்கிட்ட 75 ரூபா இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது நபர் 7x சம்பாதிக்கிறாரு, மைனஸ் 9y செலவு பண்ணுறாரு, மீதி 75 ரூபா இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும், சமப்படுத்தி சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி எக்ஸோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 300ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ நான் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒய் கேன்சல் ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ ஒய் கேன்சல் ஆகிறதுக்கு நம்ம இதை வந்து ஈக்குவல் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 9ஆல் பெருக்கணும், ரெண்டாவது ஈக்குவேஷனை 5ஆல் பெருக்கணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 9ஆல் பெருக்கும்போது நமக்கு 36x மைனஸ் 45y ஈக்குவல் டு 75 இன்ட்டு 9 பார்த்தீங்கன்னா 5 67 675ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது 5ஆல் பெருக்கும்போது 35x மைனஸ் 45y ஈக்குவல் டு 25 5 மீதி 2 37 வருமா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா சைனை மாற்றுவீங்க, இது கேன்சல் ஆகிடும். சரி, ஒய் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து நமக்கு ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 5 இந்த இடத்துல 0 ஆகிடும், இங்கே 3. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 300ன்னு கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணுமானா அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறது வந்து இன்கம். நம்ம இன்கம் வந்து என்னவா எடுத்திருக்கோம்? 4x விகிதம் 7x, இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். எக்ஸுக்கு பதிலாக இந்த 300ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 4 இன்ட்டு 300 விகிதம் 7 இன்ட்டு 300. ஸோ அப்போ 4 3 12 1200 விகிதம் 7 3 21, இப்போ 2100. ஸோ அப்போ 12 00 21 00 ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம ப்ராப்பராக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கணும் போது நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ அப்படியே செகண்ட் சம் போயிடலாம். இரு எண்களினுடைய விகிதம் 3:5. அவை ஒவ்வொன்றில் இருந்தும் 9ஐ கழிக்க அது என்னவா மாறுதுன்னா 12:23 என மாறுகிறது எனில் இரண்டாவது எண் என்ன? இதுதான் வந்து கொஷின். ஓகேவா? கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இரண்டு எண்களினுடைய விகிதம் 3:5. இப்போ 3:5ங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? 3/5 அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ அந்த எண் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த வந்து விகிதத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 3x விகிதம் 5xங்கிறது தானே அந்த எண். இது வந்து விகிதம், இது அந்த எண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3xல இருந்து என்ன பண்ணுறோம்? 9ஐ கழிக்கிறோம். 3x - 9 டிவைடட் பை 5x - 9. ஸோ அப்போ அது நமக்கு என்னவா மாறுது? 3x - 9ங்கிறது நமக்கு 12ஆக மாறுது. 5x - 9ங்கிறது 23ஆக மாறுது. ஸோ அப்போ அது இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3x - 9 இன்ட்டு 23 ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 5x - 9 அப்படின்னு வரும். இதை நம்ம வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். பண்ணும்போது இந்த 3xோட 23 பெருக்குனிங்கன்னா 9 6 69x வரும். மைனஸ் 9 இன்ட்டு 23 7 20 207 வரும். ஓகேவா? ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 60x மைனஸ் 12ஓட 9 பெருக்குனிங்கன்னா 8 10 108 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். மறுபடியும் 69x, இந்த 60x இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 60x ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 108 அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 207 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 207ன்னு வரும். இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா 9x கிடைக்கும். 207லேருந்து 108 மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 99ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ்லேருந்து 99 டிவைடட் பை இந்த பெருக்கல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆகிடும். ஸோ அப்போ அது கீழே போயிடும். ஒரு 9 9 11 9 99. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 11. ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டாவது எண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது எண் என்ன? 5xன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 11ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 5x அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? 5ஓட 11 பெருக்கணும்னா
55ன்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. கிளியர்? ஓகே, அடுத்து 3வது சம் பார்க்கலாம். கூட்டு விகிதம் காண்க. 2:4, 6:5, 20:3 இந்த ரேஷியோக்கான கூட்டு விகிதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த 2:4ங்கிறத A:Bன்னு எடுத்துக்கலாம். 6:5ங்கிறத C:D அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 20:3ங்கிறத E:F அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து கூட்டு விகிதம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. A இன்டூ C இன்டூ இ, அதாவது இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் மூணையும் பெருக்கணும். டிவைடட் பை B இன்டூ D இன்டூ F ரெண்டாவது டேர்ம், இந்த ரெண்டாவது டேர்ம் இருக்கு இல்லையா, B இன்டூ D இன்டூ F. இதை நம்ம பெருக்கி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பெருக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஏக்கு பதிலாக இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 2 இன்டூ சிக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா 6 இன்டூ இங்கே இ வந்து 20 டிவைடட் பை பி வந்து இங்கே 4, டி வந்து இங்கே என்ன இருக்கு? 5, எஃப் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் பெருக்கணும். 6 2 12, 12 இன்ட்டு 20 வந்து என்ன வரும்? 12 இன்ட்டு 20. ஸோ அப்போ 0 2 2 4 4 2 2, அப்போ 240. ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். 240 டிவைடட் பை 4 5 20, 20 இன்ட்டு 3 60, கீழே 60 வரும். இதை கேன்சல் பண்ணோன்னா ஒரு 0க்கு ஒரு 0, 1 6 6, 4 6 24. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 4/1. ஸோ இந்த 1 போடாமல் அப்படியே விட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக எடுத்து எழுதிக்கணும். இந்த 4/1ங்கிறத 4 விகிதம் 1ன்னு எழுதலாமா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஏன்னா நமக்கு 1:4 இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரியா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது போகலாம். 4th கொஷின் பாருங்க. 2x is equal to 3/4y எனில் 8x plus 9y விகிதம் 8x plus 2y இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் xy வேல்யூஸை நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத நான் எடுத்து எழுதிக்கிறேன். 2x is equal to 3/4 into y. இதுதான் கொஷின். சரியா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம x/yன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே x இருக்குது, இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ இந்த ஒய்யை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஸோ அப்போ x/yன்னு கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3/4ன்னு இருக்கும். இங்கே பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 இந்த பக்கம் வரும்பொழுது என்ன ஆகிடும்? வகுத்தல் ஆகிடும். ஓகேவா? அப்போ இந்த 2 வந்து என்ன ஆகிடும்? நமக்கு 1/2 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை நம்ம பெருக்கும் போது நமக்கு 3/8ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ x/y is equal to 3/8 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னது? 3, ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த xy வேல்யூவை நம்ம இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். கொஷின் என்னது? 8x, நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 8x plus 9y விகிதம் 8x plus 2y. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம xy வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எட்டு இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் 9 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 8. இங்கே விகிதத்தில் இருக்கா, அதை நம்ம டிவைடுன்னு போட்டுக்கலாம். அப்போ 8 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 இன்ட்டு 8. இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ 8 3 24 ப்ளஸ் 9 8 72 டிவைடட் பை அகெயின் வந்து 8 3 24 ப்ளஸ் 8 2 16. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 6 7 9 96ன்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா 6 10க்கு 0 மீதி 1 4 வரும். ஓகேவா? இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 2ஆல் அடிக்கலாம். 2 2 4 0. இங்கே பார்த்தீங்கன்னா 4 2 8 மீதி 1 வரும். 8 2 16. அகைன் வந்து 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 2 2 0, 2 2 4 4 2 8, I 2 10, 4 2 2 2 2 4. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 12 டிவைடட் பை 5ன்னு கிடச்சிருக்கு.
ஃபைனல் ஆன்சர் பாருங்க 12/5ங்கும் போது இதை நம்ம என்ன எழுதணும் 12 விகிதம் 5 அப்படின்னு எழுதணும். அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 12 விகிதம் 5 தான் ஏ தான். 5 விகிதம் 12 இருக்கு சரியா, மாத்தி சூஸ் பண்ணிட கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் 5வது கொஸ்டின் பாருங்க. 1/5 விகிதம் 1/x = 1/x விகிதம் 1/25 எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். விகிதத்தை ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 1/5 விகிதமா, விகிதம்ங்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம், வகுத்தல் எழுதுவோம். 1/xன்னு வரும். இந்த வகுத்தல்ல இருக்கிறத நம்ம அகைன் என்ன பண்ணிக்கலாம், பெருக்கலுக்கு மாற்றிக்கலாம். அப்போ 1/5 இன்ட்டு x/1 இது தலைகீழாக மாறிடும் இல்லையா. இப்போ இதை நான் ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கிறேன். 1/5 இன்ட்டு x/1. இதை நான் ஏன் அப்படி எழுதியிருக்கேங்கிறத புரியணுன்றதுக்காக தான் நான் போட்டு காமிச்சேன். இது எதுக்கு ஈக்குவல் டு 1/x அகைன் டிவைடட் பை 1/25. இப்போ இது மேலே போகும்போது என்ன ஆகும், 25/1 ஆகிடும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம், மேலே கொண்டு போயிடலாம், 25/1 ஆகிடும். ஓகேவா, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி, இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது. இதில் வந்து கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1/25ன்னு வரக்கூடாது, 1/1.25ன்னு வரும். ஓகேவா, மாற்றிக்கோங்க. நம்ம 25ன்னு வச்சு போட்டோம்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. நான் இப்போ 1.25ன்னு வச்சும் போடுறேன், அண்ட் 1/25ன்னு வச்சும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் 25ன்னு வச்சு சம்ம ப்ரொசீட் பண்ணுறேன், ஆப்ஷன் ஆனால் இதில் இருக்காது. சரியா, மாற்றியாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்த அப்படியே பெருக்கிக்கலாம். இப்போ x/5ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 25/x அப்படின்னு இருக்கும். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸ் வந்து மேலே போயிடும். அப்போ x² ஆகிடும். இங்கே வந்து 25 × 5ன்னு வரும். ஸோ அப்போ பெருக்குனிங்கன்னா 5 25க்கு 5 மீதி 2 2 5 10 2 12. ஸோ இப்போ x² = நமக்கு 125ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுக்க முடிஞ்சா எடுத்து என்ன ஆன்சர் வருதுங்கிறத பர்ஃபெக்டாக சொல்லிடலாம். இப்போ இதுவே 1.25 அப்படின்னு வச்சு நம்ம சம் போட்டோம்னா இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வரும். ஓகேவா, அதையும் நான் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம இதை வந்து 1.25ன்னு வச்சோம்னா இது மேலே போகும்போது 1.25 / 1ன்னு வரும். அகெயின் இதை நம்ம வந்து பெருக்குவோம். இப்போ x/5 = என்ன வரும், 1.25 / xன்னு வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே x² வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1.25 × 5ன்னு வரும். இப்போ இதை நம்ம பெருக்கணும். 5 25க்கு 5 மீதி 2 2 5 10 10 2 12க்கு 2 மீதி 1 ஒரு 5 5 1 6. அப்போ 6.25ன்னு வருது x² வேல்யூ. இதுவே நம்ம x கண்டுபிடிக்கணும்னா 6.25 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும். என்ன வரும், 25 வருமா, அப்போ 2.5. எக்ஸோட வேல்யூ என்ன, ஆப்ஷன் சி 25ன்னு வச்சு போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ரூட்டுக்குள்ள 125 வந்துச்சு இல்லையா. 1.25ன்னு வச்சு போடும்போதும் நமக்கு 2.5 ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் ரூபாய் 2.04 கிலோகிராம் கோதுமையையும் ரூபாய் 2.88 கிலோகிராம் கோதுமையையும் எந்த விகிதத்தில் கிலோகிராமிற்கு ரூபாய் 2.52 பெறுமான கோதுமையை தர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஒரு கோதுமையோட ரேஷியோ அந்த வெயிட்டை வந்துட்டு எந்த விகிதத்தில் அவர் கலந்தார் அப்படின்னா, அதாவது கோதுமைன்னும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோதுமையும் ஒவ்வொரு ரேட்டில் அதோட குவாலிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஒரு கோதுமையினுடைய ரேட் வந்து 2.04 இருக்கு, இன்னொரு கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா 2.88 இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்பொழுது அவர் 2.58க்கு ஒரு கோதுமையை அவரால், அதாவது மூணாவதா ஒரு ரகம், ஃபர்ஸ்ட் புரியுதான்னு பாருங்க, 2.04 இது ஒரு கேட்டகரி, 2.88 இது ஒரு கோதுமை 1,
இது கோதுமை 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஏதோ ஒரு ரேஷியோவில் அவர் மிக்ஸ் பண்ணுறாரு. அதோட ரேட்டை வந்து 2.52ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ என்ன ரேஷியோவில் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் அவர் இந்த ரேட்டில் ஒரு ரேஷியோவில் அந்த கோதுமையை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2.88. ஸோ இதில் இருந்து 2.52 இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். டிவைடட் பை 2.52 மைனஸ் 2.04. ஓகேவா? பாருங்க, 2.04, 2.88, 2.52. ஸோ இப்போ இந்த கோதுமையிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அகைன் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அப்படின்னும் போது இந்த வரக்கூடிய ரெண்டு ஆன்சரையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து எந்த ரேஷியோவில் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ 2.88 அப்படிங்கிறதுலேருந்து 2.52 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 0.36 கிடைக்கும். இங்கே 2.52லேருந்து 2.04 மைனஸ் பண்ணோம்னா 0.48 கிடைக்கும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3, 3, 4. ஸோ அப்போ 3/4 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 3:4ங்கிற விகிதத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த ரேஷியோவை கிரியேட் பண்ண முடியும். அந்த ரேட்டுக்கு கோதுமையை தயார்படுத்த முடியும். அடுத்து 7வது சம் பாருங்க. ரூபாய் 1210 ஏபிசி ஆகியோரிடம் பிரிக்கப்படுகிறது. அது A/B = 5:4 மற்றும் B/C 9:10 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் சி வந்து எவ்வளவு வாங்குவாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் A/B இதோட விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 5:4 அப்படிங்கிறது. அகைன் வந்துட்டு நமக்கு B/C இதோட விகிதம் 9:10. இதை நம்ம எப்போதும் எழுதுவோம் இல்லையா? A/B/C. அப்போ A/Bன்னும் போது இங்கே 5 விகிதம் 4, இங்கே 9 விகிதம் 10. இதை நம்ம ரேஷியோவில் ஈக்குவல் பண்ணிக்கலாம். 40, 36, 45. ஸோ இப்போ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த ரேஷியோ. ஓகேவா? A/B/Cயோட ரேஷியோ. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? A + B + C அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 45x + 36x. ஏன்னா இது எல்லாமே ரேஷியோ தான் இல்லையா? இதை நம்ம அமௌண்ட்டுக்கு மாற்றணும், அந்த தொகைக்கு மாற்றணும் போது எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இந்த 40x. இது வந்து ABC 3 பேரோட சேர்ந்த தொகை. இதுதான் வந்து என்ன தொகை? 1210 ரூபாய். அப்போ இந்த தொகை எதுக்கு ஈக்குவல்? 1210 ரூபாய்க்கு ஈக்குவல். இப்போ இதில் வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ 40, 40, 80, 85, 90, 91, 121 வருமா? இப்போ 121x = 1210. ஸோ எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 1210 டிவைடட் பை 121 கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்னது? 10. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சி இது வந்து ஏயோட ரேஷியோ தொகை. இங்கே இது பியோடது. இந்த 40xங்கிறது தான் சியோடது. அப்போ இந்த 40xக்கு பதிலாக என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிச்சா இந்த 10 இதை பெருக்கணும்னா நமக்கு 400ன்னு கிடைக்கும். 40 கிடையாது, 400. அப்போ நமக்கு சி வந்து எவ்வளோ வாங்குவார்? 400 ரூபாய் வாங்குவார். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, அடுத்து 8வது சம். ஏபிசியின் சம்பளங்கள் முறையே 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களின் ஊதிய உயர்வுகள் முறையே 15 விகிதம், 10 விகிதம் மற்றும் 20 விகிதம் என இருந்தால் அவர்களுடைய புதிய சம்பள விகிதம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ A/B/C 2:3:5ங்கிற விகிதத்தில் இருக்குது. இதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? 15, 10, 20ன்ற விகிதத்தில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த 2ங்கிறது தான் நமக்கு என்னவா மாதிரி இருக்குது? 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா பொதுவாக ரேஷியோ அப்படின்னு பர்சன்டேஜ்னும் போது 100லேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ 15 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 115/100 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
அதே மாதிரி இங்கே 3ங்கிறது வந்து 3x வந்து என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு 10%. அப்போனா 110/100 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த 5ங்கிறது வந்து என்ன இன்க்ரீஸ் ஆயிட்டு 20. அப்போ 120/100ன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு 2 2 10 0. ஓகேவா? அகைன் இது 5ஆல் போடலாம். 2 5 10 3 5 15. இங்கே பார்த்தீங்கன்னா 1 5 0. இப்போ 23/10ன்னு வரும். அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு 0க்கு ஒரு 0 இருக்கணும்னா 33/10ன்னு வரும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். பட் நான் இதை வந்து இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆனால் பண்ண முடியும். இந்த 5ஐயும் 10ஐயும் சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் நான் பண்ணலை. ஏன்னா இங்கே நமக்கு 10 டிவைடில் இருக்குது, இங்கேயும் டிவைடில் இருக்குது. ஸோ நமக்கு தேர்ட் வரக்கூடிய இந்த ரேஷியோவும் டிவைடில் வந்துச்சுன்னா சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த 10 அப்படியே வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் பெருக்கிக்கிறேன். அப்போ மேலே 60ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழே இருக்கு இல்லையா 10. ஸோ இப்போ நான் இந்த ரேஷியோவில் எல்லாத்தோட 10 பெருக்கிறேன். இந்த 10 கீழே இருக்கக்கூடிய இந்த 10 ரிமூவ் பண்ணுறதுக்காக ரேஷியோவில் எல்லாத்தோடையும் நான் என்ன பண்ணுறேன் 10 பெருக்கிறேன். அப்போ 23/10 × 10ன்னு வரும். விகிதம் 33/10 × 10. விகிதம் 60/10 × 10. இப்போ இந்த 10 10 கேன்சல். மீதி என்ன வரும் நமக்கு 23 விகிதம் 33 விகிதம் 60. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். பாருங்க, ஆப்ஷன் இதோட மேட்ச் ஆகுது. 23 33 60. ஆப்ஷன் சி. ஓகே, இந்த விஷயம் மட்டும்தான் இதில் தெரியணும். அடுத்தது 9வது சம். ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் விகிதங்கள் 5:4:3 எனில் கோண அளவுகளை காண்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியணும் 3 கோண அளவுகள். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இந்த 3 கோணத்தினுடைய அளவுகளை நம்ம கூட்டும்போது நமக்கு என்ன இருக்கும் 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக். இப்போ 3 கோணத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்க. விகிதத்தை நம்ம என்னவா பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 விகிதத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 வரணும். விகிதத்தை நான் வந்து 5x + 4x + 3x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இந்த 180 இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 5 4 9 9 3 12. ஸோ 12x = 180. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா x = 180 / 12. 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 6 2 12 9 2 18 0. 3 2 6 4 2 8 5 2 10 1 3 3 15 3 45. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 15ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயும் இந்த 15 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 5 × 15 ப்ளஸ் 4 × 15 ப்ளஸ் 3 × 15 ஈக்குவல் டு 180 வருதான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் 25க்கு 5 மீதி 2 ஒரு 5 5 2 7. அப்போ 75 ஃபஸ்ட்டு உள்ளது. நீங்கள் ஃபுல்லாக கூட சால்வ் பண்ணணும், இல்லை இங்கேயே செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் 2 இருக்கா 75. அடுத்து இது ரெண்டையும் பெருக்கலாம். ப்ளஸ் 4 5 20க்கு 0 மீதி 2 ஒரு 4 4 4 2 6. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 60 வரணும். ஸோ அப்போ டி தான் ஆன்சர். இப்படியே சூஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த இதையும் பெருக்கிடலாம் 45 வரும். ஈக்குவல் டு இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா 180 வரும். சரி, கிராஸ் செக் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஸோ அப்போ டி தான் ஆன்சர்னு ஃபஸ்ட் டைம் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது வந்து லாஸ்ட் சம். ஒரு செங்கோணத்தினுடைய வெளிக்கோணத்தினுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. என்னது 6:3:4:3:2. ஓகேவா? இதில் உட்கோணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போ இந்த வெளிக்கோணம் உட்கோணம் அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் தான் இந்த சம் போட முடியும். வெளிக்கோணங்களினுடைய கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 360 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 6x + 3x + 4x + 3x + 2x இது எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு 360 டிகிரி வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். 9
13 டோட்டலாக 18x வரும். 18x is equal to 360. அப்போ x is equal to 360 divided by 18. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டலாக 20 வருமா? ஓகே, ஏன்னா ஒரு 18 18 2 18 36. ஸோ இப்போ 20 வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ 20ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுடைய வெளி கோணத்தோட அளவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த 180 டிகிரியிலேருந்து மைனஸ் பண்ணி நம்ம உள்கோணத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அது வந்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிக்கோணம் உட்கோணம் அந்த டிகிரி வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் அந்த சம் போட முடியும். சரி, இப்போ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த 20ங்கிறத இந்த எக்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வெளி கோணத்தோட அளவை கண்டுபிடிக்கிறேன். அப்போ 6 × 20 என்ன வரும்? 6 2 12 120 வரும். அடுத்தது இங்கே பாருங்கள், 3 × 20 60 வரும். 4 × 20 80, 3 × 20 60, 2 × 20 40. ஸோ அப்போ இதுதான் என்னது? நம்மளோட வெளி கோணம். இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா 360 வரணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. உட்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு, உட்கோணம் தானே கேட்டிருக்காங்க, உட்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு 180 டிகிரியிலேருந்து வெளிக்கோணத்தோட அளவை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 180 டிகிரியிலேருந்து 120 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 60 டிகிரி கிடைக்குமா? ஓகே, அதே மாதிரி 180லேருந்து இந்த 60 மைனஸ் பண்ணணும். -60 120 கிடைக்கும். அகெயின் அந்த 180லேருந்து 80 மைனஸ் பண்ணும்போது 100ன்னு கிடைக்கும். 180லேருந்து 60 மைனஸ் பண்ணால் 120 கிடைக்கும். 180ல் 40 மைனஸ் பண்ணிட்டா 140ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். என்னது? உட்கோணம். ஓகேவா? செக் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட் ஆப்ஷன் 60, ரெண்டாவது ஆப்ஷன் 120, மூணாவது ஆப்ஷன் 100. ஸோ அப்போ இங்கே 80 வந்துருச்சு. அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகே, அவ்வளோதான். நம்ம பார்த்த அந்த ஃபஸ்ட்டு 10 சம் அந்த பிப்ரவரி மந்த்துக்கான லாஸ்ட் வீக்குக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே இப்போ கொடுத்துட்டோம். இது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மந்த்துக்கான கொஷின்ஸ் 1 by 1 நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வேற ஒரு தகவலை பார்க்கலாம். தேங்க்யூ.